அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். இந்த வாரத்தில் முதல்ல மேசராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்பதை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேசராசிக்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி தொடருது. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி தொடருது. 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலை 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பார். கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேசராசிக்கு 6ஆம் வீடாக வருது. குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் முயற்சி செஞ்சு பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டு எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல அறிவுபூர்வமான நாள். திறமைகள் பளிச்சிடக்கூடிய அற்புதமான நாள். வெற்றி, புகழ் இதெல்லாம் அற்புதமாக நடக்கும். பதவி உயர்வுக்கான அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். அதே நேரத்தில் மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். மற்றபடி ஒரு நல்ல நாளாக அந்த நாட்கள் வருகிறது. பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலம் 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். டென்ஷன், படபடப்பு இல்லாமல் ஒரு வேகத்தை நிதானப்படுத்தி ஒரு உத்வேகமாக செயல்படுவது நல்லது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய பயணங்கள் நன்மையை கொடுக்கும். வாகன யோகம் இருக்குது. அதே நேரத்தில் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருந்தாலும் அதை சமாளிச்சுக்கலாம். மனக்கவலைகளை எல்லாம் விட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். கவலைகளுக்கு இடம் அளிக்காமல் பொறுமையாக நிதானமாக அமைதியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி தொடருது. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி தொடருது. 25ஆம் தேதி புதன்கிழமை விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ ரிஷப ராசிக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம், மன சோர்வு, மன குழப்பங்கள் வரலாம். மன விரக்திகளுக்கு ஆளாகாமல் கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து ஒரு தலைவலிக்கிற அளவுக்கு யோசிக்காமல் ஒரு இயல்பாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. குரு பார்வை இருக்குது, சமாளிச்சுக்கலாம். பண வருமான, பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் தேவை. வியாபாரிகள் தொழிலில் கண்ணும் கருத்துமாக செயல்படுறது நல்லது. பொறுமையாக செயல்படுறது நல்லது. அலுவலக பணியில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதும். ஒரு உள்ளத்தில் ஒரு ஆர்வம், அக்கறையும் எதை செய்தாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த நாட்களை வைத்து கொள்வது நல்லதாகப்படும். அதே நேரத்தில் 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலம் 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள்
மதியானம் 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வருவார். அப்போது ரிஷப ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும், வாகன யோகம் இருக்குது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் போராடி முயற்சி செய்து பல பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டிய நாளாக இருக்கும். படபடப்பாக இருக்கும். இருந்தாலும் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்காமல் முயற்சி செய்து நிறைய வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவீங்க. அதே நேரத்தில் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தாலும் மருத்துவ உதவியால் ஒரு நல்ல நிரந்தர தீர்வுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் பெருகும். சில பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். மற்றபடி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நண்பர்கள் பாராட்டக்கூடிய மக்கள் செல்வாக்கு அமையும். பதவி உயர்வு, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கக்கூடிய, அதிகமாக உழைக்கக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய நாளாக வரும். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பூமி யோகம் இருக்குது. நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் வரக்கூடிய நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி தொடருது. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி தொடருது. 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் வெடிகாலம் 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மிதுன ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள் வந்து போகலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த பயணத்தில் சரியான நேரத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வது நல்லது. கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் அதை சரி செய்து முயற்சியின் அடிப்படையில் உழைப்பை அதிகப்படுத்தி வெற்றிகளை நோக்கி பயணிப்பது நல்லது. குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் அந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டால் வெற்றிகளை ஈட்டிக்கொள்ளலாம். மற்றபடி 25ஆம் தேதி புதன்கிழமை வெடிகாலம் 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதேசி நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன அமைதியும் மன தெளிவும் வேணும். மனசில் அதிகமாக குழப்பம் இல்லாமல், மன விரக்தி, மன கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் வேகப்படுதல் இருக்கும். சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டியது இருக்கும். அதில் ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானப்படுத்தி மன உறுதியோடு கவலை இல்லாமல் அந்த நாட்களை கடந்து சென்றால் சரியான நாட்களாக அமையும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும். உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக எதுலேயும் முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் வெற்றிகளை ஈட்டுக்கொள்ளலாம். பூமி யோகம் இருக்குது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். சிறு சிறு பிரச்சனைகள்லாம் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் ஆரம்ப கால சில நாட்களில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும்
வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் ஒரு நல்லதொரு முன்னேற்றகரமான பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி தொடருது. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி தொடருது. 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பார். கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக அமையும். பதவி உயர்வு, வியாபாரத்தில் வெற்றி எல்லாம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு வெற்றியும் புகழும் அடைவாங்க. நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் அந்த நாட்களில் ஈடேறும். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் லாபகரமாக நன்மையை கொடுக்கும். பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிகாலம் 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதேசி நாள், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி வருவதற்கு கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. சரியான நேரத்துக்கு சென்று அந்த வேலைகளை தாமதப்படுத்தாமல் ஒரு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வெற்றிக்காக பாடுபடக்கூடிய நாளாக இருக்கும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களுடைய சுறுசுறுப்பால் முயற்சி செய்து அதை சரி செய்து கொள்வீர்கள். பதட்டப்படாமல் முயற்சி செய்தால் போதுமானதாக இருக்கும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மனதை திடமாக வைத்திருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். மனோகாரகன் சந்திரன் 5ஆம் வீட்டுக்கு வரும்போது மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், மன சோர்வுகள் வரலாம், மன விரக்திகள் வரலாம். ஆகவே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பூமி சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிக கவனங்கள் செலுத்த வேண்டிய, சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போது உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் அதிக கவலைகளை எல்லாம் படாமல் வேலைகள் ஈடுபடும் போது கொஞ்சம் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, கவன ஈர்ப்போடு மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். குரு பார்வை இருக்குது. ஒரு நல்லதொரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் மன தெளிவும் உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு செய்தால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் நல்லதொரு வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 23ஆம் தேதி திங்கட்கிழமை அஷ்டமி தொடருது. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி தொடருது. 25ஆம் தேதி புதன்கிழமை விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பாங்க. கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பாடுபட வேண்டியது இருக்கும். கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் பலவிதமான சிக்கல்களுக்கு வழிகளை உருவாக்கி கொள்ளலாம். பதட்ட வேண்டாம், முன்கோவப்பட வேண்டாம், வீண் வாக்குவாதத்தில் இடம்பெற வேண்டாம். வீட்டு வேலைகளில் கொஞ்சம் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் கோவப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம அமைதியாக மௌனமாக இருந்தால் வெற்றிக்கு வழிவகுக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஓரளவுக்கு கணிசமாகவே இருக்கும். அமைதியும் பொறுமையும் தேவை, நிதானம் தேவை, மௌனம் தேவை. பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலை 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சர்வ ஏகாதேசி நாள், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியம் 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். பயணங்கள்,
பிரயாணங்கள் வெற்றி வரும், மகிழ்ச்சியை கொடுக்கும், மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் நிதானமாக செயல்பட்டால் அந்த நாட்கள் மகிழ்ச்சிகரமாக அமையும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் இடம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய நாளாக அமையும். இடப்பிரச்சனையை சரி செய்ய வேண்டும், வீட்டை புதுப்பிக்க வேண்டும், இது மாதிரியான விஷயங்களில் நிகழ்வுகள் நடக்கும். வாகனத்தில் செல்லும்போது சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதனால் பயணங்களில் மேற்கொள்ளும் போது சரியான நேரத்திற்கு திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். மன தெளிவோடு அமைதியாக, நிதானமாக, சுறுசுறுப்பாக விடாமுயற்சியால் பணியாற்றினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்லதொரு நாட்களாக, ஒரு பயனுள்ள நாட்களாக அமைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் புதன், வியாழன், வெள்ளி நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பேரும் புகழும், பெருமையும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் சரியாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி தொடருது. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி தொடருது. 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. ஜென்ம ராசியில் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நல்லதும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும், உற்சாகமும் பிறக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். கன்னி ராசியில், ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது உள்ளம் தெளிவாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். சுறுசுறுப்பாக வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். குரு பார்வை இருக்குது. மன தெளிவும் முன்னேற்றமும் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலை 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சர்வ ஏகாதசி நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வருவார். துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசி 2ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். முன்கோவப்படாமல் அமைதியாக இருப்பது நல்லது. யாரிடமும் சண்டை சச்சரவுகளுக்கு போகாமல், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், எல்லோரிடமும் அன்பாக பேசுவது நல்லது. ஆதரவாக இருப்பது நல்லது. சிறு சிறு பயணங்கள், வெளிவட்டாரங்களில் பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதில் டென்ஷன் படபடப்பு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாகனத்தை மிகச் சரியாக புதுப்பித்து கொள்வது நல்லது. சரியான நேரத்துக்கு சென்று அமைதியாக, பொறுமையாக திரும்புவது நல்லது. கோபத்தை தவிர்ப்பது, டென்ஷனை தவிர்ப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். மௌனம் வெற்றிக்கு வழி சொல்லும். ஆகவே நல்லதொரு நாட்களாக அமைத்து கொள்வது நல்லதாகப்படும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் அபாரமான வளர்ச்சி உண்டாகும். பேரும் புகழும் கிடைக்கும். நேற்றைய முயற்சியெல்லாம் இன்றைய வெற்றியாக மாறும். நல்லதொரு நாளாக அமையும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதொரு யோகத்தை கொடுக்கும். பதவி உயர்வு, அலுவலக பணி, வியாபாரம் எல்லாம் அற்புதமான முறையில் வெற்றியை கொடுக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக கன்னி ராசிக்காரர்களுக்கு
அதிர்ஷ்டத்தையும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி, 25ஆம் தேதி புதன்கிழமை விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயங்கள் செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவாக நன்மையுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. எது எது முக்கியமான செலவுகளோ அதற்கு திட்டமிட்டு பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. சிக்கனம் தேவை. அதே நேரத்தில் வீண் அலைச்சல், தேவையில்லாத அலைச்சலை தவிர்த்துவிட்டு வேலையின் காரணமாக எது முக்கியமோ அதற்கு ஏற்றாற்போல பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய உழைப்பை சரிபடுத்தி கொள்வது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல், வீண் ஏமாற்றம் ஏற்படும். அதனால் நேரத்தை வீணாக்காமல், பொருட்களை சேதாரமாக்காமல், இழப்புகள் இல்லாமல் அந்த நாட்களை மிகச்சரியாக சிந்தித்து அறிவுபூர்வமாக வடிவமைத்து கொள்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். நேரத்தை வீணாக்காமல் படிப்பில் கவனமாக இருக்கணும். அலுவலக பணியில் தேவையான வேலைகளை மட்டும் முன்கூட்டியே செய்து அதை திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் முயற்சி செய்து நன்மையான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலம் 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சர்வ ஏகாதேசி நாள், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சுற்றுலா பயணங்கள் வெற்றி பெறும். வாகன யோகம் இருக்குது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதுப்பித்து மகிழ்ச்சி பெறக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் அதிகமாக சுறுசுறுப்பாக உழைத்து வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் வீட்டு வேலைகளில் கொஞ்சம் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் வீட்டை புதுப்பிக்கிறது, வீட்டை சரி செய்கிறது, மற்றபடி வீட்டில் இருப்பவர்களோடு எதிர்காலத்தை பற்றி கலந்து ஆலோசிக்கிறது இதெல்லாம் இருக்கும். அப்போ கொஞ்சம் கோவப்படாமல், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக நிதானமாக பயணிப்பது நல்லது. குரு பார்வை இருக்கு, சமாளித்து கொள்ளலாம். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் நிதானமும் பொறுமையும் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி நாள், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி நாள், 25ஆம் தேதி புதன்கிழமை விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்கள் அற்புதமான முறையில் வெற்றி பெறுவாங்க. அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான திட்டமிடல் இருக்கும். முயற்சிகள் வெற்றியடையும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய பாராட்டை பெற்று எதிர்காலத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் வியாபாரத்தை கொண்டு செல்வார்கள். தொழில் விருத்தியாகும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலம் 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதேசி நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. மனதுக்கு பிடித்த செலவுகள் அதிகமாகும். சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அது பயனுள்ள செலவாக, தேவையான செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற ஒரு டென்ஷன் படபடப்பு வரலாம்.
அதே நேரத்தில் வாகனத்தில் செல்கிற போது பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது முக்கியமான வேலையினுடைய முன்னேற்றத்தில் கருதி அதற்கு முன்னுரிமை கொடுத்து அந்தந்த இடங்களுக்கு சென்று பயனுள்ள முயற்சியாக உழைப்பாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல், ஏமாற்றம் என்கின்ற மன வருத்தங்கள் வரலாம், டென்ஷன் வரலாம். அதனால் வீண் செலவுகள் இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல், வீண் அலைச்சல் ஏற்படாமல், நேரங்களை வீணாக்காமல், பொருள் சேதாரம் ஏற்படாமல், ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட யோகம் பெறும், அதிர்ஷ்டம் பெறும். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பான நாட்களாக அமையும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்களான வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம் பொருளாதார முன்னேற்றத்தை சிறப்பான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி, 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. 10ஆம் வீட்டு சந்திரன் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். புதிய தொழில் தொடங்கிறது நல்லதாகப்படும். வேலைகளை புதுப்பித்து ஒரு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முன்னேற்றத்தை சந்திப்பாங்க. பேரும் புகழும் கிடைக்கும். அலுவலக பணி, பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும், வெற்றி பெறும். வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். வாடிக்கையாளர்களுடைய பாராட்டு கிடைக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பான நாட்களாக வருகிறது. பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் வெடிய காலம் 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதேசி நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 11ஆம் வீடாக வருது. 11ஆம் வீட்டு சந்திரன் நல்ல லாபகரமான முன்னேற்றத்தை கொடுப்பார். பேரும் புகழையும் கொடுப்பார். வாகன யோகம் இருக்குது. பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமையும். மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் சுறுசுறுப்பாக நிதானமாக திட்டமிட்டு செயலாற்றினால் அந்த நாட்கள் மிகப்பெரிய நல்லதான நாட்களாக, நன்மை வருகிற நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமையும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். இடம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் வைக்கும். அதை புதுப்பிக்கிறது, சரி செய்கிறது, இதற்கான செலவுகள், அலைச்சல் ஏற்படலாம். பல பொருட்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே ஏமாற்றத்தை தராமல் பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் வேலையின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும் போது அது பயனுள்ள அலைச்சலாக, முயற்சியாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் தேவை இல்லாத வீண் அலைச்சல் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் வரலாம். அதை நிதானப்படுத்தி கொள்கிறது நல்லது. ஆகவே நேரத்தை வீணாக்காமல், பொருட்களை சேதாரம் இல்லாமல், நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல் அந்தந்த நாட்களில் செய்யக்கூடிய வேலைகளை முன்கூட்டியே பக்குவமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பது நல்லது. குரு பார்வை இருக்குது. பணம் வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள், மதியம நாட்கள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்கள் பயனுள்ள நாட்களாக, வெற்றி தருகின்ற நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி, 25ஆம் தேதி புதன்கிழமை விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக பாடுபடக்கூடிய நாளாக இருக்கும்.
சிறு சிறு வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் தடைபடலாம், தாமதமாகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் விடாமுயற்சி வெற்றி தரும். அதிகமாக உழைத்தால் உழைப்புக்கேற்ற உயர்வை பெறலாம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக மாறும் அப்படிங்கிற அடிப்படையில் எதையுமே எதிர்பார்க்காம கடுமையாக உழைத்தால் நன்மையுள்ள நாட்களாக அமையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலம் 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. 10ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வாகன யோகம் இருக்குது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்லதொரு நாளாக, நன்மை தருகிற நாட்களாக, பெருமைக்குரிய நாளாக அமையும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் திட்டமிட்டு சிந்தித்து சுறுசுறுப்பாக உழைத்தால் அதிக வெற்றிகளை ஈட்டிக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் அமையும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 11ஆம் வீடாக வருது. 11ஆம் வீட்டு சந்திரன் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். பேரும் புகழையும் கொடுப்பார். பதவி உயர்வு, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகம் பெறும். முயற்சிகள் வெற்றியடையும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்ப நாட்கள் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மத்தியம நாட்களும் இறுதிக்கட்ட நாட்களான புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாகவே அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி நாள். 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி நாள். 25ஆம் தேதி புதன்கிழமை விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு சந்திராஷ்டம் நாளாக வருது. 8ஆம் இடம். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்ளலாம். கவலைகளுக்கு இடம் கொடுக்காம சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது. குரு பார்வை இருக்கு, சமாளித்து கொள்ளலாம். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். மற்றபடி 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிய காலம் 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. முயற்சி செய்கிற போது கடுமையான உழைப்பும் முயற்சியும் தேவை. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு வேண்டாம். அதிகமாக உழைத்து வெற்றியினுடைய இலக்கை அடைவதற்கு பாடுபட வேண்டியது இருக்கும். கோபம், டென்ஷன், பதட்டம் இல்லாமல் விடாமுயற்சி தேவை. இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறும். ஆகவே எதையும் எதிர்பார்க்காம, அதிர்ஷ்டத்தையெல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை நம்பினால் உயர்வு கிடைக்கும். மற்றபடி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம். தொழில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். லாபம் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். வீடு, பூமி சம்பந்தப்பட்ட யோகம் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்களில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதியம நாட்களும் இறுதிக்கட்ட நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு நாட்கள் சிறப்பான நாட்களாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி நாள். 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி நாள். 25ஆம் தேதி புதன்கிழமை விடிகாலம் 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும்.
கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள், நண்பர்கள் உதவிகரமாக உறுதுணையாக இருப்பாங்க, சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மற்றபடி கணவன் மனைவியுடைய நட்புறவும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும். மற்றபடி 25ஆம் தேதி புதன்கிழமை நாள் வெடிகாலம் 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதசி நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது, மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாளாக வருது. சந்திரன் 8லே இருக்கும்போது கொஞ்சம் மன குழப்பத்தை ஏற்படுத்துவார், மன விரக்தியை ஏற்படுத்துவார். மன கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், கோவப்படாமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல் நிதானமாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. அமைதி தேவை, மனதில் உறுதி தேவை, மனக்குழப்பம் வேண்டாம். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது, மீன ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு ஆகாமல் கொஞ்சம் நிதானமாக முயற்சிப்பது நல்லது. சிறு சிறு இடையூறுகள் வரலாம், வாய்ப்புகள் தள்ளி போகலாம், சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதனால் வாய்ப்புகள் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்கவலைகளும் குழப்பமும் அடையாமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல் தொடர்ந்து நிதானமாக முயற்சி செய்தால் போதுமானதாக இருக்கும். குரு பார்வை இருக்குது, பிரச்சனைகளை சமாளித்து கொள்ளலாம். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். மன உறுதியோடு முயற்சித்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாகவே அமைகிறது. குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றிய தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. வார ராசி பலனை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.